செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கினில் எனக்கும் தானே. அன்பிற்கினிய நாம் தமிழர் கட்சியினுடைய சொந்தங்களே, உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் தமிழர் கூட்டத்தின் சார்பில் எங்கள் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் நாம் நேர்காணலில் சந்திக்க இருக்கக்கூடிய ஒரு ஆளுமை, ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியினுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர், வெற்றி வேட்பாளர் அண்ணன் ராஜாராமன் அவர்களை சந்தித்து சில விஷயங்களை நாம் உரையாட இருக்கிறோம். அவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதிலும் அவரை அரங்கிற்கு வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறோம். வணக்கம் தான். வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நாம் தமிழர் கட்சியின் வாயிலாக ஆலங்குடி தொகுதியில் போட்டிடுறீங்க. முதல்ல கட்சியின் பால் உங்களுக்கு ஈடுபாடு எப்படி வந்தது? கட்சியினுடைய தலைவரான சீமான் அண்ணனுக்கும் உங்களுக்குமான அந்த ஈடுபாடு எப்படி? நாம் தமிழர் கட்சியை பற்றிய உங்களுடைய பார்வை என்ன? அது முதல்ல நேயர்களுக்கு சொல்லுங்க. தம்பி, நாம் தமிழர் கட்சியில் என்னை 2017 என்னை நினச்சிக்கிட்டேன். அண்ணன் கட்சி ஆரம்பித்தது 2009 இயக்கமாக ஆரம்பித்து கட்சியாக மாற்றுறாங்க. அப்போ நான் இணையலை. அப்போ நம்மளும் ஒரு இயக்க அரசியலில் இருக்கிறோம். அண்ணன் 2016 சட்டமன்ற தேர்தலில் முடிஞ்சும் அண்ணனுடைய அந்த கொள்கை, தடமாறாத கொள்கை, சமரசமற்ற அந்த பேச்சு, அந்த போராட்டம், இதை நான் பார்த்து இதை விட ஒருத்தர் இந்த தற்கால அரசியலில் தத்துவத்தை முன்வைக்க முடியாது அப்படிங்கிறத ரொம்ப உள்வாங்கி 2017 அப்போ நம்ம 2017 1.1% தான் நம்ம எதிர்பார்த்ததை விட, நாம் தமிழ் எதிர்பார்த்ததை விட குறைவான வாக்குகள் தான் இந்த நேரத்தில் வாங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனாலும் 1.1% வாங்கியிருந்தாலும் அந்த கட்சியில் இணைச்சிக்கிட்டேன். அது காரணம் அண்ணனுடைய சமரசமற்ற அந்த போராட்டம் தான். இதை பார்த்து இணைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதன் தொடர்ச்சியாக நாம் தமிழ் கட்சியில் கடந்த 10 ஆண்டு காலமாக, கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலமாக நாம் தமிழ் கட்சியில் பயணிச்சுட்டு வர்றேன். இந்த காலகட்டங்களில் பல்வேறு போராட்டங்களில் என்னை ஈடுபட்டிருக்கிறேன். டாஸ்மாக் போராட்டத்தை பண்ணியிருக்கோம். அங்கே எங்கள் ஆலங்குடி ஹைட்ரோ கார்பன் போராட்டம் வடகாடு நெடுவாசல் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் போராட்டத்தை ஒருங்கிணைச்சு பண்ணியிருக்கிறோம். அதை தாண்டி பார்த்திங்கன்னாக்க இந்த கஜா புயல் நேரத்தில் அங்கே மக்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களுக்கு நம்மளால் என்ன உதவிகள் பண்ண முடியுமோ அது போன்ற நிவாரண உதவிகளை தொடர்ச்சியாக மக்களுக்கு நின்று பண்ணியிருக்கிறோம். கொரோனா காலகட்டங்களில் மக்கள் பொருளாதாரம் இல்லாமல் அவதிப்பட்ட போது நம்மளால் முடிஞ்ச உதவிகளை இளைஞர்கள் நம்மளால் நாம் தமிழ் கட்சியின் சார்பாக இளைஞர்கள்லாம் ஒருங்கிணைச்சு மக்கள்கிட்ட களத்தில் நின்றுருக்கோம். இதுபோன்று பல்வேறு பிரச்சனைகள் தமிழ்நாடு மக்களுக்கு ஏற்பட்ட பல்வேறு பிரச்சனை, காவிரி நீர் பிரச்சனையாக இருக்கட்டும், விலைவாசி உயர்வாக இருக்கட்டும், இதுபோல் அனைத்தையுமே கண்டித்து நம்ம பல்வேறு கட்டமான போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம். இப்போது நான் சமீபத்தில் நான் தகவல் தொழில்நுட்பத்துறையில் கடந்த 20 ஆண்டுகளாக பயணித்து வர்றேன். தகவல் தொழில்நுட்பத்துறையில் பயணித்தாலும் எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் களத்தில் வேலை பார்த்துருந்தேன். குறிப்பிட்ட நாளைக்கு குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம் முழுமையாகவே கட்சி பணிகளில் என்னை ஈடுபடுத்தி கட்சி பணியில் செஞ்சுட்டு வரேன் தம்பி. சீமானனுடைய பேச்சால் ஈர்க்கப்பட்டு பிறகு 2017 பிறகு முழுமையாக களப்பணிகளை பார்த்துக்கிட்டீங்க. சீமானன் அவர்களை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? அவருடைய குணங்களில் உங்களுக்கு பிடிச்சது என்ன? இந்த இனம் சார்ந்து இப்போ தமிழர் நிலத்தில் உள்ள பண்பாடு, கலாச்சாரம் இதெல்லாம் மீட்டெடுக்கணும். ஏற்கனவே அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் மீட்டெடுக்கணும்னு அண்ணன் நினைக்கிறார். இது இப்போ உள்ள எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் இது மாதிரி சிந்தனைகள் வராது. அவங்க போகிற போக்கில் இப்போ டான்ஸ் ஆடிட்டு போவாங்க. இப்போ திமுக மேடைகள்லாம் பார்த்தீங்கன்னா தேர்தலில் எப்படி ஜெயிக்கலாங்கிறதுல தான் அதை தான் இருப்பாங்களே ஒழிய தொலைநோக்கு இருக்காது. இந்த மண்ணையும் மக்களையும் அழிஞ்சு வர்ற அந்த கலாச்சாரத்தையும் எப்படி மீட்கணும் அப்படிங்கிறது இருக்காது. இப்போ கனிம வள கொள்ளை இருக்கா, இவங்க கனிம வள கொள்ளை பண்ணுவாங்க, அண்ணன் அதை மீட்கணுங்கிறார். ஹைட்ரோ கார்பன் போன்ற கனிம வளங்களை காப்பாற்றணும் அப்படின்னு அண்ணன் நினைக்கிறாரு. அதுபோல் காட்டு வளம், கனிம வளம், நிலவளம், கடல் வளம், இது போன்ற மலை வளம், இது போன்ற அனைத்து வளங்களையும் நம்ம பாதுகாக்கணும்னு நினைக்கிறார். நம்ம என்ன இன்னைக்கு அனுபவிக்கிறோமோ, நம்ம என்ன அனுபவிச்சோமோ இதை அடுத்த தலைமுறைக்கு விட்டுட்டு போகணும். அப்படியே விட்டுட்டு போகணும். அதான் எனக்கு குறிப்பாக ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச விஷயம். சரி, ஆலங்குடியினுடைய சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக கட்சி உங்களை அறிவித்திருக்கிறது. உங்களுக்கு இந்த வாய்ப்பு எப்படி கிடைத்தது? அதான் நான் 2017 ஆண்டு காலத்தில் நான் எங்கள் கட்சியில் இணைஞ்சதுலேருந்து கட்சியில் பயணிச்சுட்டு வரேன். அண்ணன் முதல்ல என்னுடைய இந்த செயல்பாடுகளை பார்த்துட்டு முதல்ல தொகுதி பொருளாளர்னு ஒரு பொறுப்பை கொடுத்து வேலை பார்க்க வச்சார்.
அப்புறம் என்னுடைய செயல்பாடுகளில் ஓரளவுக்கு அண்ணனுக்கு செயல்பாடு திருப்தி அடைஞ்சதுனால அடுத்து தொகுதி செயலரான என்னை மாற்றினாங்க. அதுலேருந்து நான் கொஞ்சம் காலம் வந்து செயல்பட்டு வரேன். அதுக்கப்புறம் மாநில ஒருங்கிணைப்பாளராக அண்ணன் எனக்கு பொறுப்பு கொடுத்தாங்க. கொடுத்து மாநில பொறுப்பு கொடுத்து என்ன அவங்க அண்ணனுக்கு எனக்கு செயல் திட்டங்கள் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் வந்து சிறப்பாக பண்ணுறான், இப்போ அந்த தொகுதிக்கு நம்ம சரியாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் அண்ணன் கொடுத்துருக்காங்கன்னு தான் நான் நம்புகிறேன். அடிப்படையிலிருந்து மாவட்ட பொறுப்புலேருந்து மாநில பொறுப்புலேருந்து இப்போ வேட்பாளருங்கிற ஒரு இடத்துல. ஆமாம். ஆலங்குடி தொகுதியில் திமுக அதிமுகவினுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது கடந்த காலங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது? திருப்திகரமாக இருக்கா? இல்லை அதில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? திமுக அதிமுகவுடைய செயல்பாடு உங்கள் தொகுதியை பொறுத்த வரைக்கும்? இல்லை, திருப்தி இல்லை. என்னென்னா அவங்க ஆட்சிகள் மாறுது, காட்சிகள் ஒன்றும் மாறலை. அங்கே வந்து இப்போ இத்தனை ஆண்டு காலம், இப்போ கிட்டத்தட்ட 50-60 ஆண்டு காலம் திராவிட கட்சிகள் ஆட்சி புரிஞ்சிருச்சு. இதில் எந்த விதமான அரசு நிறுவனங்களும் அங்கே வந்து ஒரு வேலைவாய்ப்பை இளைஞர்களுக்கு உருவாக்கலை. இப்போ இந்த பள்ளிக்கூடம், மருத்துவமனை இதை தாண்டி இதுதான் இருக்கும். இது அடிப்படை தேவைகள். அதனால் அது இருக்க வழியே வேறு தொழிற்சாலைகளை கொண்டு வந்தோ அங்கே உள்ள இளைஞர்களை வெளிநாடுகளுக்கு போகாமல் இங்கேயே இருந்து மண் சார்ந்து அவங்க வந்து ஒரு வேலையை பார்க்குற அளவுக்கான ஒரு பெரும்பாலான ஆட்கள் ஆனால் ஆலங்குடி பக்கம் வந்து ஃபாரின் போகிற மாதிரி தான் கேள்விப்படுறாங்க. அப்போ அங்கே அந்த பிழைப்பதற்குரிய வாழ்வாதார பெருக்கங்கிறது திராவிட ஆட்சி காலத்தில் ரொம்ப நடக்கலைங்களா? நடக்கலை. ஏன்னா திராவிட ஆட்சி காலத்தில் அண்ணன் இப்போ இருக்காருல அமைச்சர், இவரே வெளிநாட்டில் தான் போய் வேலை பார்த்தாரு. இவர் வெளிநாட்டில் இங்கே வேலை கிடைக்காம இங்கே வேலை இல்லாதனால அயலகத்தில் தான் போய் வேலை பார்த்தார். அங்கேருந்து தான் திரும்ப வந்து அரசியல் இந்த பணிகள்லாம் மேற்கொண்டால் வரையே இவருக்கே வேலை கிடைக்காதனால தான் இப்போ அவர் சொல்கிறதில்ல 60 ஆண்டு காலத்தில் திராவிடம் சாதிச்சது என்னன்னா இது போன்ற ஆட்களை வெளிநாட்டுக்கு அனுப்பினது தான் திராவிடம் சாதிச்சு. அண்ணனே அங்கே தான் இருந்துட்டு வேலை பார்த்துட்டு வந்தார். இப்போ வந்து அவர் ஒரு பொறுப்புக்கு வந்துட்டார். அவர் அந்த தெரியும், அவருக்கும் தெரியும் இங்கே ஒன்றும் நடக்கலை, திராவிட கட்சியில் ஒன்று கொண்டு வரணும் அண்ணனுக்கே தெரியும். வேறு வழி இல்லை, அந்த கட்சியில் இருந்துட்டாரு. அந்த கட்சியை அவர் தூற்ற முடியாது, போட்டு தான் ஆகணுங்கிற அடிப்படையில் தான் அண்ணன் போட்டுறாருன்னு நான் நினைக்கிறேன். ஐயா, அமைச்சர் அவர்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கா? கட்சி செயல்பாடு இல்லை, ஆனால் ஒரு உறுப்பினர் நல்லா இருந்து சில தொகுதிகளை கொண்டு போகிறதெல்லாம் உண்டு இல்லையா? சட்டமன்ற வேட்பாளரோ ஒரு அமைச்சரோ இருந்து கொண்டு போகிறதும் உண்டு. அது மாதிரியான எதுவும் வாய்ப்பாவது ஆலங்குடிக்கு கிடச்சிருக்கா? இல்லைங்க, அவர் 10 ஆண்டு காலமாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்துட்டார். அண்ணன் 2016 தேர்தலில் நின்று ஜெயிச்சு அன்னைக்கு அவர் தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது அவர் வாக்குறுதி கொடுக்குற மாதிரியான வீடியோக்கெல்லாம் இப்போ வைரலாக வந்துக்கிட்டு இருக்காது. அதை பல விஷயங்களை செய்கிறதா சொல்லியிருக்காரு. அது ரொம்ப ஒரு பரந்தப்பட்ட பார்வையில் ரொம்ப அறிவுபூர்வமான ஆய்வோடு தான் அவர் சொல்கிறாரு. ஆலங்குடிக்கு அதெல்லாம் செய்வேன் அப்படின்லாம் சொன்ன காணொலிகள்லாம் பார்க்குறோம். அதெல்லாம் வந்து சேர்ந்ததான்னு கேட்குறோம். அதுதான் என்னென்னா இப்போ 10 ஆண்டு காலமாக இருக்கார்ல, அவர் 2021 இப்போ 2016 2021 வரைக்கும் அவரால் பெருசாக செயல்படுத்த முடியலை. என்னென்னா அவர் எதிர்கட்சியினோட சட்டமன்ற உறுப்பினர், ஆளுங்கட்சியில் சட்டமன்ற உறுப்பினராக இல்லை, செயல்படுத்த முடியலை. அதுக்கப்புறம் 2021 தேர்தல் வருது, நாங்கள் வெற்றி பெற்றோங்கிற ஒரு இதில் இருந்தாங்க அவங்க. நான் திமுக வெற்றி பெற்றோம் அப்படிங்கிற நினைப்பில் இருந்தாங்க. அதை திமுக ஆட்சி அமைத்தால் என்னென்னலாம் செய்வேன்னு ஒரு பட்டியலை வெளியிட்டார் அண்ணன். அந்த பட்டியலில் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தார். அந்த எந்த வாக்குறுதியுமே அண்ணன் நிறைவேற்றலை. 95% வாக்குறுதிகளுக்கு மேலே அண்ணன் நிறைவேற்றலை. அதில் நீ குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஆலங்குடி தொகுதியில் கீரமங்கலத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு தனி ஊராட்சி ஒன்றத்தை உருவாக்குவேன் அப்படின்னாரு. அதுபோன்று அந்த கீரமங்கலம் பகுதியை வந்து தனி தாலுகாவாக வந்து கொண்டு வருவேன் அப்படின்னாரு. பக்கத்தில் கொத்தமங்கலம் ஊர் இப்போ வந்து ஊராட்சியாக இருக்குது. அந்த ஊராட்சியை வந்து தனி ஊராட்சி ஒன்றியமாக அங்கேயும் போனால் அங்கே சொல்கிறது அதையும் இதை தனி ஊராட்சியமாக ஒன்று கொண்டு வருவேன், இந்த ஊராட்சி வந்து பேரூராட்சியாக தரம் உயர்த்துவேன் அப்படிம்பாரு அப்படின்னு சொன்னார். அதுபோல் ஆலங்குடி தொகுதியை வந்து ஆலங்குடி பேரூராட்சியை வந்து நகராட்சியாக வந்து தரம் உயர்த்துவேன் அப்படின்னாரு. ஆலங்குடியில் புறவழிச்சாலை ஏற்படுத்தி எல்லாருக்கும் அங்கே கூட்ட நெரிசல் இல்லாமல் புறவழிச்சாலை ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொன்னார். அங்கே உள்ள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவேன், அதுக்கு போட்டித் தேர்வு எழுதுகிற மாதிரி பயிற்சி மையத்தை, இந்த குரூப் 1 குரூப் 2 இந்த மாதிரி தேர்வுக்கு தயாராகிற மாதிரி பயிற்சி மையத்தை தன்னுடைய சொந்த செலவிலே ஆலங்குடியில் ஏற்படுத்துவேனார். அதை ஏற்படுத்தலை. பிரதான பிரச்சனையாக இருக்குது தைல மரக்காடுகள். நிலத்தடி நீரை வந்து வெகுவாக பாதிக்கிறது தைல மரக்காடுகள். இது வந்து அறிவியல் பூர்வமான உண்மை. அந்த தைல மரக்காடுகளை அகற்றிட்டு காப்பு காடாக மாற்றுவேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்தாரு. அதை நிறைவேற்றலை. இது வரைக்கும் வந்து தைல மரக்காடுகள் அப்படியே தான் இருக்குது. குறிப்பாக அவர் சொந்த ஊர் மரமடைக்கு பக்கத்தில் அவர் பெண்ணெடுத்த மாமனார் ஒரு சிட்டங்காடு, அந்த ஊரில் கூட தைல மரக்காடுகள் அகற்றலை. இவ்வளவுக்கும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக
கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் அவர் பொறுப்பேற்றதுலேருந்து வெற்றி பெற்றதுலேருந்து 3 ஆண்டுகள் வந்து சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக இருந்தால். அதுக்கப்புறம் வேறு இலாக்கா மாற்றப்பட்டிருக்கு, பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறைக்கு மாற்றிருக்காரு. இப்போ அந்த சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக இருந்து கூட தன்னுடைய சொந்த ஊரில் கூட அந்த வேலையை அவர் பார்க்கல. அவர் வம்பன் பகுதியில் வந்து என்ன கொண்டு வரேன்னாடா, அந்த சிப்காட் தொழிற்சாலை கொண்டு வரேன், ஒரு அரசு வேளாண் கல்லூரியை கொண்டு வரேன் அப்படின்னாரு. அதை கொண்டு வரல. அங்கே ஒரு தடுப்பணையை கட்டி 2 டிஎம்சி தண்ணியை வந்து நான் தேக்குவேன் அப்படின்னாரு. எல்லாமே கரெக்டாக சொல்லியிருக்காரு. சொல்லி அதை தான் மக்கள், அதாவது ஒரு படத்தில் நீங்கள் சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் இருக்குது, அதில் ஒருத்தன் ஏமாத்தன அப்படின்னா அவனோட ஆசையை தூண்டணும்பாங்கல்ல, அது மாதிரி அண்ணன் அந்தந்த பகுதிக்கு ஒரு திட்டத்தை அறிவித்து ஆசையை தூண்டுவார், தூண்டி விட்டு இது பண்ணுவார். அங்கங்கே சிறு சிறு தொழிற்சாலைகள் கொண்டு வந்து பல்வேறு அங்கே உள்ள மக்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குவேன் அப்படின்னாரு. குறிப்பாக அந்த இது பாருங்கள், கஜா புயலில் பாதிக்கப்பட்ட பல்வேறு குடும்பங்களுக்கு குறைந்தது மினிமம் 25,000 குடும்பங்களுக்கு நான் வந்து வீடு கட்டி கொடுப்பேன், அதுவும் 5 லட்ச ரூபா மதிப்பில் வீடு கட்டி கொடுப்பேன் அப்படின்னாரு. எத்தனாயிரம் பேர் கட்டி கொடுத்துருக்காருன்னு அவர் தான் கணக்கு சொல்லணும். இது மாதிரி தன்னால் என்னென்ன வாக்குறுதி கொடுக்க முடியுமோ கொடுத்து மக்களை கவர் பண்ணி ஜெயிக்கிறத வெற்றி பெற தான் முயற்சி பண்ணார் ஒழிய வேறு எதையுமே நிறைவேற்றலை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த காவிரி குண்டாறு திட்டத்தை வந்து ஆலங்குடி தொகுதி முழுக்க செயல்படுத்தி அங்கே உள்ள காட்டாறுகளான வெள்ளுணியாறு, பாம்பாறு, அம்புலியாறு இதிலெல்லாம் அந்த தண்ணியை இணைச்சி தொகுதி முழுக்க உள்ள நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தார். அந்த வாக்குறுதி ஒரு சட்டமன்ற உறுப்பினராக எப்படி கொடுக்க முடியும்? இது ஒரு அடிப்படையான கேள்வி. ஏன்னா இது சட்டமன்ற உறுப்பினர் தொகுதிக்குள்ள நேராக கொண்டு வந்து செயல்படுத்தக்கூடிய திட்டம் கிடையாது. பல மாவட்டங்கள் நேராக கொண்டு வந்து இங்கே செயல்படுத்திடலாம். நீங்க ஒரு பல மாவட்டங்களை தாண்டி பல தொகுதிகளை தாண்டி காவிரி ஆற்று நீரை கொண்டு வரணும். நீங்க அது எப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து மக்கள்கிட்ட இது மாதிரி ஒரு திட்டத்தை அறிவிப்பாருன்னு தெரியல. மக்களை ஏமாற்றணும், அதுதான் அண்ணனோட பிரதான கோரிக்கை. இப்போ பார்த்தீங்கன்னா அது மாயனூர் அணையிலிருந்து கரூர் மாவட்டம் இருக்கு அப்படின்னா, கரூர் மாவட்டத்தில் மாயனூர் அணையிலிருந்து தண்ணியை பிரித்து இங்கே கொண்டு வரும். அதுதான் திட்டம். அதுபடி பார்த்தீங்கன்னா அது வந்து கிருஷ்ணராயபுரம் தொகுதியில் இருக்குது அந்த மாயனூர் அணை. அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா குளித்தலை தொகுதி வரணும். குளித்தலை தொகுதி, அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கம், விராலிமலை, கந்தரகோட்டை, புதுக்கோட்டை, அதுக்கப்புறம் தான் ஆலங்குடி தொகுதி வரணும். இத்தனை தொகுதி, இத்தனை மாவட்டம், கரூர் மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், அது திருச்சி மாவட்டம், அதுக்கப்புறம் தான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வரணும். அது ஆலங்குடி தொகுதி பல தொகுதிகளை தாண்டி தான் வரணும். இப்போ இது மாதிரி ஒரு திட்டத்தை நான் கொண்டு வந்து செயல்படுத்தணும் எப்படி அதை சொல்றாரு? அது வந்து அவரால் சொல்லவே கூடாது. இது வந்து அரசு ஒரு தமிழக அரசு செயல்படுத்தக்கூடிய திட்டம். தமிழக அரசோட வலியுறுத்தியோன்னு சொன்னால் அது வேற. கொண்டு வந்து நான் அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கவே முடியாது. அது இப்படி மக்களுக்கு வந்து ஒரு கவர்ச்சியா இருக்கிற மாதிரியான வாக்குறுதிகளை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க மாதிரி. இப்ப பொதுவாக ஆலங்குடியில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் என்ன உங்களுடைய பார்வையில? அதற்கான தீர்வுகளாக நீங்க என்ன வச்சிருக்கீங்க? நீங்க ஒருவேளை சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்த பிரச்சனைகள் என்ன, அதை எப்படி சரி செய்வீங்க அப்படிங்கறத மக்களோட பாருங்க. அதாவது முதல்ல வேலை வாய்ப்பு. அங்க ஆலங்குடி தொகுதியில் உள்ள இளைஞர்களுக்கும் படிக்காத இளைஞர்கள், பெண்கள், பெரியவர்கள் அனைவருக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கணும். இது அண்ணன் நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை. அது அந்த கொள்கையை நம்ம வந்து நிறைவேற்றணுங்கிற அடிப்படையில் இந்த 7000 ஏக்கர் நிலம் இருக்குது பார்த்தீங்களா, தைல மரக்காடுகள் இருக்குல்ல, இந்த காடெல்லாம் அழிச்சிட்டு அந்தந்த பகுதியில் என்னென்ன மரங்கள் வந்து வளருமோ அந்த மரங்களை நட்டு இப்போ நீங்கள் கிழக்கு பகுதியில் ஆலங்குடி தொகுதியிலே கிழக்கு பகுதிகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கீரமங்கலத்தை சுற்றி உள்ள கிராமங்கள், இங்கே அரசர் குளத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அரசர் குளம், அதுக்கப்புறம் ஆயங்குடி, வல்லவாரி, மேற்பனைக்காடு, செரியலூர், கீரமங்கலம், பக்கத்தில் சேந்தன்குடி, நகரம், நெய்வத்தலி, பாண்டிக்குடி, பெரியாலூர், காவனத்தங்குட்டை, திருநாளூர், மரமடக்கி, அதுக்கு கீழே இந்த பார்த்தீங்கன்னா கொத்தாமங்கலம், குளமங்கலம், வடகாடு, மாங்காடு, அணவையல், நெடுவாசல், இது போன்ற கிராமங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பலாமரம் வந்து அதிகமாக விளையுது. அப்போ அதனால தான் அங்கே அந்த பகுதியில் சந்தைப்படுத்துகிறாங்க. இப்போ இந்த பலாமரத்தை வந்து விவசாயிகள்கிட்ட வாங்க போகிறோம், அவங்களோட சொந்த நிலங்களில் உள்ள விவசாயிகள்கிட்ட பழத்தை வாங்க போகிறோம். அதே போல் நம்ம அரசாங்க இடத்துலையும் கிட்டத்தட்ட 2000-3000 ஏக்கரில் பலாமரத்தை நம்ம பலாக்கன்களை நட்டு அதை வளர்த்து அதன் மூலமாக வரக்கூடிய அந்த பலாப்பழத்தை வச்சு அங்கேயே வந்து ஒரு தொழிற்சாலை உருவாக்க போகிறோம். கீரமங்கல பகுதியில் ஒரு தொழிற்சாலை உருவாக்கி அங்கே வந்து பலாயிரக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் படிக்காத இளைஞர்கள், பெண்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கும். அதை வந்து மதிப்பு கூட்டப்பட்ட தொழிற்சாலையாக உருவாக்கி அந்த பலாப்பழத்தை மதிப்பு கூட்டுற அளவுக்கான ஒரு தொழிற்சாலையை உருவாக்கி அதை உலகம் முழுக்க சந்தைப்படுத்துவோம். இங்கே இருக்கிறத விட இது வந்து உலகம் முழுக்க நம்ம ஏற்றுமதி செய்யும்போது அதிகமான விலைக்கு இதை ஏற்றுமதி செய்ய முடியுது. அது மாதிரி ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்க முடியும்னு நம்புறேன். அதை தாண்டி மீதி எடுக்க பார்த்தீங்களா 2000-3000 ஏக்கர் தானே போகிறோம், இன்னும் 3000-4000 ஏக்கர் இடம் இருக்குது. அதில் வந்து அந்த பகுதி சார்ந்த மரங்கள், இப்போ நீங்கள் மேற்கு பகுதியில் வந்தீங்கன்னா ஆலங்குடியை தாண்டி வந்தீங்கன்னா இப்போ கீழாத்தூர் வரைக்கும் இந்த மரங்கள்லாம் வரும். மேற்கு ஆலங்குடி, அதுக்கு மேற்கு நீங்கள் வந்து ஏன்னாக்க வெண்ணாலுடி, கொத்தக்கோட்டை, அங்கிட்டு வம்பனு,
திருச்சினாபுரம், வல்லத்தராக்கோட்டை, இந்த பக்கம் வந்து திருவரங்குளம், மாஞ்சான் விடுதி, அப்படியே பார்த்தீங்கன்னா காயாம்பட்டி, அரசடிப்பட்டி, இந்த மாதிரி ஊர்கள் இப்போ மேற்கு அதுக்கு மேலே வந்து தோப்புப்பள்ளை, கைக்குறிச்சி, மேட்டுப்பட்டி வரைக்கும் நம்ம ஆலங்குடி தொகுதி இருக்குது. இந்த பகுதிகளில் வந்து இந்த அரசாங்க இடத்துல முந்திரி மரங்கள் அதிகமாக வருங்க. இந்த முந்திரி மரங்களை வச்சு அதன் மூலமாக வந்து விளைச்சலை உருவாக்கி அரசுக்கு வருவாய் ஈட்டி பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்க முடியும். இதுக்கு இடையில அங்கங்கே 2 ஏக்கர், 3 ஏக்கர், 5 ஏக்கர்னு இந்த ஆடு, மாடு, கோழி வளர்ப்பு இந்த திட்டத்தை நம்ம செயல்படுத்துகிறோம். அப்போ அந்த திட்டத்தை செயல்படுத்தும் போது இப்போ நம்ம வந்து பால் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் உள்ளதை விட வெளி மாநிலங்கள் தான் அதிகமாக பால் வந்து தமிழ்நாட்டுக்கு இறக்குமதி ஆகுது. குறிப்பாக ஆந்திராவில் வந்து நிறையா வருது. இப்போ நம்மளுடைய பொருளாதாரத்தை, நம்மளுடைய தற்சார்பு பொருளாதாரத்தை இங்கேயே நம்ம உயர்த்த போகிறோம். உயர்த்தி தமிழ்நாட்டு தேவையை நம்ம பூர்த்தி செய்ய முடியும். வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு நம்மளால் ஏற்றுமதி செய்ய முடியும். இந்த ஆடு, மாடு, கோழி சம்பந்தமான வரக்கூடிய இந்த இயற்கை சார்ந்த உருவாக்கி பண்ண முடியும். அதனால இது மூலமா பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்க முடியும். இதை தவிர வந்து தொகுதியில ஒரு 5 இடங்கள்ல இந்த வேலை வாய்ப்பை உருவாக்குற, அரசு வேலைவாய்ப்பை உருவாக்குற மாதிரி, அதுக்கு அவங்க வந்து தயாராகிற மாதிரி போட்டித் தேர்வு மையங்களை வந்து, பயிற்சி மையங்களை ஏற்படுத்துவேன். இப்போ குரூப் 1, குரூப் 2 இந்த மாதிரி தேர்வுகளுக்கு அவங்க தயாராகிற மாதிரி பயிற்சி மையங்களை ஏற்படுத்துவேன். குறிப்பாக ஆலங்குடி தொகுதியில் எந்த பகுதியில் இருந்தாலும் அந்த பகுதியில் ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே அவங்க அந்த பயிற்சி மையத்துக்கு போயிடலாம். அவங்களோட நேரம் விரயமாகாது. படிக்கிற நேரத்துக்கு அவங்க கவனம் செலுத்தலாம். அப்படிங்கிற அடிப்படையில் இப்போ அரசர்குளம், அந்த கிழக்கு பகுதியில் உள்ளவங்க அரசர்குளத்துக்கு அந்த மாணவர்கள் போய் பயிற்சி பெறலாம். அது மாதிரி கீரமங்கலம், அமைச்சருடைய சொந்த ஊரான மரமடக்கி, அப்புறம் ஆலங்குடி, மேற்கு வல்லத்தராக்கோட்டை, இந்த 5 பகுதிகளில் வந்து நான் வந்து இந்த போட்டித் தேர்வு பயிற்சி பெறதுக்கான மையங்களை உருவாக்கி அந்தந்த பகுதி இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்களை வந்து அரசு வேலையில் அமர்த்துவதற்கான ஏற்பாடுகளை செய்வேன். இது போன்ற பல திட்டங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்தணும். குறிப்பாக அந்த தைல மரக்காடுகளை நம்ம அகற்றிட்டாலே நிலத்தடி நீர் மட்டம் உயரும். அரசியல் நம்ம ஏற்கனவே பேசினபடி அறிவியல் பூர்வமான உண்மை, இந்த தைல மரக்காடுகள் நிலத்தடி நீர் மட்டத்தை வெகுவாக குறைத்து விடும். காத்துல உள்ள ஈரப்படத்தை உறிஞ்சிடும். காத்துல உள்ள வெப்பத்தை அப்படியே உமிழ் வந்த மரம். அப்போ மனிதர்கள் அங்க போய் ஒரு 2 மணி நேரம் உட்காந்தோம்னா நம்ம உடம்புல உள்ள ஈரத்தையே அது உறிஞ்சிடும். அது போன்று அந்த ஆடு மாடுகளை நம்ம வந்து மேய விடுறோம்னா அதோட உடம்புல உள்ள ஈரப்பத்தையும் எந்த பயனும் இல்லை. அந்த இலைய மரம் ஆடு மாடு அதுல ஏதாவது காய் வருமா, கனி வருமா, எதுவுமே வராத அந்த மரம் எதுக்கு நம்ம மரத்துக்கு? அது தேவையில்லை. அதை அழிக்கிற போது நிலத்தடி நீர் மட்டம் உயர்த்ததுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அங்க உள்ள பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான, ஊராட்சி ஒன்றியங்களுக்கு சொந்தமான அனைத்து ஏரிகள், குளங்களை வந்து தூர்வாரி அதுக்கு வரத்து வாரியெல்லாம் சரி பண்ணி அந்த 365 நாள் வருடத்துல 365 நாளும் அந்த குளங்கள், ஏரிகள்ல தண்ணி இருக்கிற மாதிரி ஏற்பாடுகளை என்னால் செய்ய முடியும்னு நான் நம்புகிறேன். தமிழக அரசு, அண்ணன் தலைமையிலான நாம் தமிழர் அரசு உறுதியாக அதை செய்யும். அதை செஞ்சு நம்ம வந்து ஆலங்குடி தொகுதியை செழுமையான ஒரு ஆலங்குடியாக மாற்றலாம். அதாவது ஆலங்குடி தொகுதி நமக்கான ஆலங்குடி தொகுதியை நம்மளே உருவாக்குவோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட செயல் திட்டம். சிறப்பு. ஆலங்குடி சம்பந்தமான ஆலங்குடிக்கு நிறைய திட்டங்களையும் சொன்னீங்க. அதே போல் ஆலங்குடியை பற்றிய பெரும் அறிவும் நீங்கள் வளர்த்து வைத்திருக்கிறீர்கள். அந்த மண் எப்படிப்பட்டது, என்ன செய்யலாங்கிறப்ப உங்களுடைய பார்வையும் ரொம்ப தெளிவாக இருந்தது. எல்லாத்தையும் நம்ம மக்கள் முன்னால் வச்சுருக்கோம். நண்பர்களே, மாற்று அரசியலுக்கான ஒரு வாய்ப்பு இதற்கு முன்பு இல்லாமல் இருந்தது. ஒரு 3ஆவதாக ஒரு கட்சி வரணும், அந்த கட்சி சரியான ஒரு அரசியல் பார்வையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் காத்து கொண்டு இருந்தார்கள். அந்த ஒரு மாபெரும் அரசியல் வாய்ப்பை நாம் தமிழர் கட்சி உங்களுக்கு தந்திருக்கிறது. தெளிந்த பால் போன்ற மிகச்சிறந்த அற்புதமான பல வேட்பாளர்களை பல தொகுதிகளில் அவர்கள் களம் காண வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் நம்முடைய ஆலங்குடிக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு வேட்பாளர் கிடைத்திருக்கிறார். அண்ணன் ராஜாராமன் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி சின்னமான விவசாய சின்னத்திலே உங்களுடைய வாக்குகளை செலுத்தி அதை வெல்ல வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அண்ணனுடைய கருத்துக்களை இந்த காணொலி ஏந்தி இருக்கிறது. முடிந்தவரை இந்த காணொலி உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுவதன் மூலமாக இந்த நல்ல கருத்தை அனைவருக்கும் கொண்டு சேர்க்க முடியும். வருகிற தேர்தலில் விவசாய சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையோடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். வணக்கம். நன்றி. நன்றி.